பிகாம், பிபிஏ, எம்காம் அதுக்கான ஃபைனல் அக்கௌண்ட்லேருந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்கான பிக் கொஸ்டின், ஷார்ட் கொஸ்டின்கான தியரி கொஸ்டின் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ உள்ள கொஸ்டின் பேப்பர்லேருந்து எடுக்கப்பட்டு கொஸ்டினை வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், what is the accounting cycle? An accounting cycle is the complete sequence of the accounting process. The accounting cycles involves the recording transaction, preparation of journal, posting into ledger, preparation of trial balance, preparation of trading account, preparation of profit and loss account, and preparation of balance sheet. இதெல்லாம் வந்து அக்கௌண்டிங் சைக்கிளில் இன்வால்வ் ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் சைக்கிள்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கம்பெனியில் வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் நடந்துட்டுருக்கும், பிஸ்னஸ் நடந்துட்டுருக்கோம். அந்த பிஸ்னஸ் வந்து சேல்ஸ் பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், அமௌண்ட் பே பண்ணியிருப்போம், அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து டிரான்சாக்ஷன் சொல்லுவோம். இந்த டிரான்சாக்ஷனை நம்ம வவுச்சரில் எழுதி நம்ம வாங்கி வச்சுக்குவோம். இந்த வவுச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அப்போ ஜேர்னலை ப்ரிப்பேர் பண்ணி முடித்த பிறகு அதை பேஸ் பண்ணி லெட்ஜர் போடுவோம். லெட்ஜரை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் கிராஸ் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுவோம். கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதில் நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு கடைசியில் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். இதுதான் அக்கௌண்டிங் சைக்கிள். ட்ரையல் பேலன்ஸ் இஸ் எ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் வித் த டெபிட் அண்ட் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் த லெட்ஜர். ட்ரையல் பேலன்ஸ் வந்து ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, அதை ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரையல் பேலன்ஸில் வந்து டெபிட் சைட், கிரெடிட் சைட் ரெண்டு சைட்லையும் நம்ம அமௌண்ட்டும் இருக்கும். இந்த ரெண்டு சைடு அமௌண்ட்டும் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதாவது டேலி ஆகும். இதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் ஒன்று டேலி ஆகும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் தான் டேலி ஆகும். இப்போ பாக்கி எல்லாத்துலேயுமே வந்து பேலன்ஸ் ஃபிகர் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். இது ரெண்டுத்துலேயுமே தான் டேலி ஆகக்கூடியது. இப்போ ட்ரையல் பேலன்ஸில் டெபிட் சைடில் என்னென்ன இருக்குன்னா, ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் அண்டு அசெட், ஆல் அசெட் இதெல்லாம் வந்து டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் வந்து இன்கம், கெயின், லயபிலிட்டிஸ் வந்து கிரெடிட் சைடில் இருக்கும். இந்த ட்ரையல் பேலன்ஸ் ஏன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் வந்து அக்கௌண்டிங் இயர் வந்து 1 ஏப்ரல் டு 31 மார்ச்னா 31 மார்ச் அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, பேலன்ஸ் ஷீட், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஜேர்னல் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1 இயர்க்கான இது ஒரு 9 மந்த்ஸோ 10 மந்த்ஸோ வந்து டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருந்தால் அந்த 10 மந்த்ஸ் வரைக்கும் பிஃபோராகவே நம்ம என்ன செஞ்சுருப்போம், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வரக்கூடியதை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காட்டியிருப்போம். அதை வந்து மார்ச் எண்டில், இயர் எண்டில் அதை அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை சேர்த்து நம்ம என்ன செய்வோம்னா ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதுதான் வந்து ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கானது. அதாவது பேலன்ஸ் ஷீட்டை ஷார்ட்டாக முடிக்கணுங்கிறதுக்காக, சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக நம்ம பிஃபோராகவே நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு குறிப்பிட்ட மந்த் வரைக்கும் உள்ள டிரான்சாக்ஷனை வந்து டேலி பண்ணி வச்சுருப்போம். வாட் இஸ் லெட்ஜர்? Third question, ledger is the combination of all accounts and is the permanent record. Ledger is known as the principles of the account as well as the book of the final entry. லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறது ஜேர்னலுக்கு பிறகு லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த லெட்ஜர் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, ஒரு இயரில் வந்து கேஷுங்கிறது நிறைய டிரான்சாக்ஷன், கேஷ் ரிசீவ் பண்ணியிருப்போம், கேஷ் பே பண்ணியிருப்போம். ஒவ்வொரு இதையும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்க முடியாது. டோட்டலாக எவ்வளோ கேஷ் பேலன்ஸ் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் அந்த இயரில் இருக்குன்னா நம்ம எல்லா கேஷையும் எடுத்து நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி வச்சுருந்தோன்னா, இந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இந்த வருஷத்துக்கு எவ்வளோ இருக்குன்னா டைரெக்டாக அந்த கேஷ் லெட்ஜரை க்ளோசிங் பேலன்ஸை பார்த்தா நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதே மாதிரி தான் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்னா அதை க்ளோசிங் பேலன்ஸை பார்த்தா கால்குலேட் பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக தான் நான் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதை ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணதுக்கு பிறகு அதுலேருந்து ஒவ்வொரு பர்ச்சேஸ் லெட்ஜர் தனியாகவும், சேல்ஸ் லெட்ஜர் தனியாகவும் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, பார்த்த உடனே இமிடியேட்டாக நம்ம வந்து எவ்வளோ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷ் இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் பேங்க் பேலன்ஸ் இருக்குது, எவ்வளோ பர்ச்சேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸி. வாட் இஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட்? வாட் இஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட், மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட், கோயிங் கன்சர்ன் கான்செப்ட், டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட், அக்கௌண்டிங் பீரியட் கான்செப்ட், காஸ்ட் கான்செப்ட், revenue recognition concept, matching concept, accurate concept, objective evidence concept. இப்போ 1 or 2 கான்செப்டை மட்டும் சொல்லிட்டு நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடுறேன். பிஸ்னஸ் என்டைட்டி கான்செப்ட் அப்படின்றது என்னன்னா, it means that for the purpose of the accounting, the business
and its owners are to be treated as two separate entities. அதான் business entity concept. அடுத்தது money measurement concept அப்படின்னால பிஸ்னஸ்னாலே பண சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். அதாவது பணம் வர்றது ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதுதான் மணி மெஷர்மெண்ட் கான்செப்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு என்ட்ரி நம்ம கொடுக்கணும். அதனால தான் அக்கௌண்டிங் வந்து டியூவல் ஆஸ்பெக்ட் கான்செப்ட் அப்படிங்கிறோம். கோயிங் கன்சர்ன் கான்செப்ட் அப்படின்னா ஒரு கம்பெனியோ ஒரு கம்பெனி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது கண்டினியூவாக போவோம் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நம்ம வந்து அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து எந்த கம்பெனியும் யாரும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதில்ல. அடுத்த தலைமுறையை தொடர்ந்து போகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நம்ம ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுவோம். அதான் கோயிங் கான்செப்ட். அடுத்தது வந்து அக்யூரல் கான்செப்ட். இதெல்லாம் வந்து வாட் இஸ் அக்கௌண்டிங் கான்செப்ட்ல இன்க்ளூட் ஆகிருக்குது. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின். இப்போ சிக்ஸ்த்தில் வந்து வாட் இஸ் த ட்ரேடிங் அக்கௌண்ட். ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படிங்கிறது இதில் வந்து வியாபார கணக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ஆர் கிராஸ் லாஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் ஓப்பனிங் ஸ்டாக் பர்ச்சேஸ் ஆல் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதாவது ப்ரொடக்ஷனோட உற்பத்தியோட சம்மந்தப்பட்ட எல்லா எக்ஸ்பென்சஸும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் வரும். கிரெடிட் சைடில் சேல்ஸ் க்ளோசிங் ஸ்டாக் வரும். இதுக்கு வரக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் அப்படின்னு ஒன்று கிராஸ் ப்ராஃபிட்டாக இருக்கும், இல்லாட்டி கிராஸ் லாஸாக இருக்கும். இந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் வந்து எண்டில் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். இதில் வரக்கூடிய கிராஸ் ப்ராஃபிட்டு கிராஸ் லாஸையும் நம்ம என்ன செய்வோம்னா நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது தமிழில் வந்து லாப நட்ட கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் வரக்கூடிய எக்ஸ்பென்சஸ் டெபிட் சைடில் வர்றது எல்லாமே இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து கிரெடிட் சைடில் வந்து இன்கம் எல்லாமே வரும். அதாவது ரெண்ட் ரிசீவ்டு, டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, இது எல்லாமே ரிசீவ் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் வரும். இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ங்கிறது ஒன் ஆஃப் த ஃபினான்சியல் பொசிஷன், ரிஃப்ளெக்ட் த ஃபினான்சியல் பொசிஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கம்பெனியோட நிதி நிலையை வந்து வெளிப்படுத்தக்கூடியது. இது வந்து ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வரக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் வந்து நெட் ப்ராஃபிட் ஆர் நெட் லாஸாக இருக்கும். இதை வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா நம்ம வந்து பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். கேபிட்டலோட நெட் ப்ராஃபிட் வந்துச்சுன்னா ஆட் பண்ணி காட்டுவோம், நெட் லாஸ் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணி காட்டுவோம். லாஸ்ட் ஒன், வாட் இஸ் த பேலன்ஸ் ஷீட். இந்த பேலன்ஸ் ஷீட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனியோட இருப்பு நிலை குறிப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இந்த பேலன்ஸ் ஷீட் போட்டு முடித்த போட்டால் தான் நம்ம வந்து ஒரு கம்பெனியோட ஃபுல் அக்கௌண்ட்ஸும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி அர்த்தம். இந்த பேலன்ஸ் ஷீட்டும் ஒன்றாவது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் தான். இந்த கம்பெனியோட ஃபினான்சியல் பொசிஷனை வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடியது. இதோட பேலன்ஸ் ஷீட் வந்து அசெட் லைபிலிட்டிஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டு, கம்பெனியோட ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை இதை மென்ஷன் பண்ணி குறிக்கும். வாட் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன். இது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது வரும். சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா சந்தா. ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்னா எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ், கிளப்ஸு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இதை வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். கிளப்பில் தான் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்க மாதம் மாதம் சந்தா கொடுப்பாங்க, அதை தான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். Subscription is the regular payment made by the members to the organization. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது மந்த்லி வைஸ் இருக்கு. மாதம் ஒரு மெம்பர் வந்து கண்டினியூவாக கொடுக்கக்கூடியது. இது வந்து இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த இன்கம். வாட் இஸ் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். இதுவும் வந்து என்ன அப்படின்னா இந்த நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் தான் வரக்கூடியது. இதுவும் வந்து கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணும்போது அவர் வந்து மெம்பர் ஆகிறதுக்காக ஃபீஸ் கொடுக்கக்கூடியதான் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ். இது வந்து கேபிட்டல் ரிசிப்ட், அதாவது அந்த கிளப்புக்கு வந்து இது ஒன்லி ஒன் டைம் மட்டும் கொடுக்கக்கூடியதுங்கிறதுனால அது கேபிட்டல் ரெசிப்டில் வரும். இது மெம்பர்கிட்டேருந்து வாங்கக்கூடியது. வாட் இஸ் த பர்ச்சேஸ் ஆஃப் த ஃபிக்ஸட் அசெட். Asset usually sells the user the source material for the price. The sales are the proceed that shows on the debit side of the receipt and payment account.
they are the recurring in the nature. இதுவும் வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் தான் வரும். இந்த ஸ்போர்ட்ஸ் கிளப்லாம் இருக்கும்போது அந்த கிளப்புக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் பொருளை வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறோம். அதுதான் வந்து அதை பொறுத்த வரைக்கும் இந்த கிளப்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அசெட். இது வந்து எதில் வரும் அப்படின்னா நம்ம ரெசிப்ட் பேமெண்ட்டில் பேமெண்ட் சைடில் இதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் பர்ச்சேஸ் கன்சியூமபிள் ஐட்டம் அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் வந்து இந்த பர்ச்சேஸ் கன்சியூமபிள் ஐட்டம்ஸ் வரும். இதெல்லாம் மென்ஷன் பண்ணால் ஒரு கிளப்லேயோ ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு தேவைப்படும் ஸ்டேஷ்னரி, ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், கிளப்பில் தேவைப்படைய ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல், கிளப்பில் விளையாடும் போது அடிபட்டுச்சுன்னா அவங்களுக்கு தேவையான ட்ரக்ஸ், மெடிசன்ஸ், இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் கன்சியூமபிள் ஐட்டமில் வரும். இது வந்து பேமெண்ட் சைடில் வந்து நம்ம போடுவோம். வாட் இஸ் கேபிட்டல் ஃபண்ட்? கேபிட்டல் ஃபண்ட் அப்படிங்கிறது என்னன்னா எக்ஸஸ் ஆஃப் அசெட் ஆர் லயபிலிட்டிஸ் நோன் அஸ் த கேபிட்டல் ஃபண்ட். லயபிலிட்டிஸோட அசெட் அதிகமாக இருந்துச்சுன்னா வரக்கூடிய பேலன்ஸ் ஃபிகர் வந்து கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லயபிலிட்டி சைடில் பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் அசெட் அதிகமாக இருந்தால் பேலன்ஸ் வந்து லயபிலிட்டி சைடில் கம்மியாக லயபிலிட்டி சைடு அமௌண்ட் இருந்துச்சுன்னா அந்த கேபிட்டல் ஃபண்ட் வந்து லயபிலிட்டி சைடில் வரும். இது வந்து நம்மளுக்கு எக்ஸஸாக இன்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கேபிட்டல் ஃபண்ட் வந்து லயபிலிட்டி சைடில் வந்து மென்ஷன் பண்ணி காட்டுவோம். வாட் இஸ் லிகசி? இந்த லிகசி, வாட் இஸ் லிகசி அப்படின்னா மரபு அப்படின்னு அர்த்தம். It is the amount which is received by the organizations as per the will of the deceased person. ஆக்சுவலாக நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்றது என்னன்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு கிளப்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ், இன்ஸ்டிடியூஷன் சொல்லியிருந்தேன். இது வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தப்பட்ட அமௌண்ட் இதில் வரும். இட் வில் பி அப்பியர் ஆன் த டெபிட் சைடு, அதாவது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் சைடு. பேமெண்ட் சைடில் இந்த அமௌண்ட் வந்து நம்ம போடுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர்? அதாவது நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் இந்த ஓல்டு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது நம்ம வந்து ரெசிப்ட் சைடில் இன்கம் சைடில் நம்ம கொண்டுட்டு வருவோம். அது காரணம் என்னென்னா கிளப்ஸு, ஆர்கனைசேஷன் எல்லாத்துலேயுமே வந்து டெய்லி நியூஸ் பேப்பர் வாங்குவோம். அது வந்து சேர்த்து வச்சுட்டு இருக்கும்போது அது ஒரு எடைக்கு போடுவோம். அது மூலியமாக வரக்கூடியதான் சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது. இது வந்து அந்தந்த இன்ஸ்டிடியூஷனையோ ஆர்கனைசேஷனையோ கிளப்ஸையோ பொறுத்த வரைக்கும் ஒரு இன்கம்மாக நம்ம காட்டுவோம். அடுத்தது, வாட் இஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆஃப் த அட்மிஷன் ஃபீஸ்? வாட் இஸ் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஆர் அட்மிஷன் ஃபீஸ்? இப்போ நீங்கள் ஒரு இது வந்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் ஒரு கிளப்பில் நீ வந்து சேரும் போது நம்ம என்ன செய்யணும்னா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கொடுப்போம். ஒரு போட்டி நடந்தாலும் ஒரு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் நடக்கும். இல்லாட்டி ஒரு கிளப்பில் வந்து நீவாக சேரும்போது அட்மிஷன் ஃபீஸ் வந்து கொடுப்போம். இது வந்து என்னென்னா கேபிட்டல் ஃபண்டில் வரும். ஒன்லி ஒன் டைம் வந்து நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுறதுக்காக கொடுக்கக்கூடியது. இது ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் வாங்குவாங்க. மாதம் வாங்குறது வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வரும். இது வந்து ஒன் ஆஃப் த இன்கம்மாக வந்து நம்ம நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் காட்டுவோம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த என்டோமெண்ட் ஃபண்ட்? இந்த என்டோமெண்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது அதே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறேன். எஸ்டாப்ளிஷ்டு த ப்ரொவைட் த பர்மனன்ட் மீன்ஸ் த சப்போர்ட் ஆஃப் த எனி இன்ஸ்டிடியூஷன். இட் இஸ் த ரெசிப்ட் ஆஃப் த கேபிட்டல் நேச்சர். இது வந்து கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கேபிட்டல் நேச்சரில் இதை கொண்டு வருவோம். வாட் இஸ் ஸ்பெஷல் ஃபண்ட்? A special fund is the fund kept the special purpose. It will be shown on the liability side of the balance sheet. அதாவது ஒரு ஸ்பெஷல் ஃபண்டுன்னு எப்போதுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷன்லேயோ ஒரு இன்ஸ்டிடியூஷன்லேயோ கிரியேட் பண்ணிட்டு வருவாங்க. இது லைபிலிட்டி சைடில் வந்து நம்ம கிரியேட் ஆகிட்டு இருக்கோம். இது ஃபியூச்சரில் வரக்கூடிய ஒரு எக்ஸ்பென்சஸோ வேறு என்ன பர்பஸ்க்காகவோ இதை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ஃபண்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. இது பேலன்ஸ் ஷீட்டில் லைபிலிட்டி சைடில் காட்டுவாங்க. 19th, வாட் இஸ் டொனேஷன்? இந்த டொனேஷன் அப்படின்றது ஒரு கிளப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளப்பையோ ஒரு இன்ஸ்டிடியூஷனையோ ஒரு ஆர்கனைசேஷனையோ பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த இன்கம்னு அர்த்தம். இது வந்து என்ன பர்பஸ்க்காக இது கொடுப்பாங்கன்னா, அதாவது அதர்ஸ் வந்து இது ஒரு கிஃப்டாவோ இல்லாட்டி லைப்ரரிக்கு புக்ஸ் வாங்குறதுக்காகவோ இல்லை அல்லது கிளப்பில் வந்து ஸ்போர்ட்ஸ் நடத்துறதுக்காகவோ கொடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட்டு வந்து மாதம் வராது. அதனால இது வந்து கேபிட்டல் ஃபண்டில் போகும். இது இந்த டொனேஷன்ங்கிறது அந்தந்த கிளப்ஸை பொறுத்த வரைக்கும் கிளப்ஸு இன்ஸ்டிடியூஷனை பொறுத்த வரைக்கும் ஒன்று இன்கமாக நம்ம காட்டுவோம். 28th, வாட் இஸ் த கவர்மெண்ட் கிராண்ட்? கவர்மெண்ட் கிராண்ட் அப்படிங்கிறது கவர்மெண்டால் ஸ்கூல், காலேஜஸ், பப்ளிக் செக்டர்ஸுக்கு வந்து கவர்மெண்டால் கொடுக்கக்கூடிய மானியம். இது அந்த இதை பொறுத்த வரைக்கும் இன்கமாக நம்ம வந்து எடுத்துக்குவோம்.
21 வாட் இஸ் த கேபிட்டல் பேமெண்ட். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனோ கம்பெனியோ இன்ஸ்டியூஷனோ கிளப்ஸோ ஏதோ ரன் ஆகுறதுக்குன்னா முதல்ல வந்து நம்ம அதை வந்து உருவாக்குறதுக்கு சில எக்ஸ்பென்சஸ் ஆரம்ப கட்ட செலவுகளை நம்ம செய்வோம். அதெல்லாம் செஞ்சாதான் நம்ம வந்து ஒரு கிளப்பாவோ ஒரு இன்ஸ்டியூஷனாவோ உருவாக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணோம், ஸ்கூல் நடக்குதுன்னா அதுக்கு தேவையான பில்டிங் கட்டுறது, டெஸ்க்கு பெஞ்சஸ் இதெல்லாம் வந்து செலவு பண்ணுறது, ஃபர்னிச்சர் வாங்குறது, இதெல்லாம் வந்து நம்ம செலவு பண்ணால் தான் அங்கே வந்து நம்ம ஸ்கூல் நடத்த முடியும். இதுக்கு ஆகக்கூடிய செலவை தான் வந்து கேபிட்டல் பேமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வாட் இஸ் ரெவன்யூ ரெசிப்ட்? ரெவன்யூ ரெசிப்ட் அப்படிங்கிறது ஒரு கிளப்புக்கோ ஒரு இன்ஸ்டியூஷனுக்கோ மாதமாக கண்டினியூவாக வரக்கூடிய ஒரு வருமானம் தான் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்றோம். ஒரு ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கட்டக்கூடிய ஃபீஸ் வந்து அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ ரிசிப்ட். அதே மாதிரி ஒரு கிளப்பை பொறுத்த வரைக்கும் அந்த கிளப்பில் இருக்கிற மெம்பர் கொடுக்கக்கூடிய சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரெவன்யூ ரிசிப்டில் வரும். ஃபைனல் அக்கௌண்ட்டை பற்றி பார்த்தோம். ஃபைனல் அக்கௌண்ட்டில் பொதுவாக தியரியை பார்த்தோம். அடுத்து நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் உள்ள தியரியை பார்த்தோம். இப்போ சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் உள்ள ஸ்மால் கொஸ்டின்ஸ் தியரியை பார்ப்போம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். இதில் 23ல் வந்து வாட் இஸ் த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்ன்றது ஒரு இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு அப்படின்வாங்க. இது சயின்டிஃபிக் அன்சயின்டிஃபிக் சிஸ்டம் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இதில் டிரான்சாக்ஷன் வந்து டெபிட் கிரெடிட் அப்படின்னு 2 டிரான்சாக்ஷன் இருக்காது. டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் மாதிரி இதில் டிரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. இட் மெயின்டைன் ஒன்லி பர்சனல் அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ஒன்லி மெயின்டைன் இன் த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். 2024 மீனிங் ஆஃப் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தோட மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஏ இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒன்லி பர்சனல் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் மட்டும் இந்த மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆல்வேஸ் இன்கம்ப்ளீட் ரெக்கார்டு அப்படின்னு இதை சொல்லுவாங்க. டபுள் அக்கௌண்ட் சிஸ்டம் மாதிரி டெபிட் கிரெடிட் வந்து இதில் நம்ம வந்து போஸ்ட் பண்ண மாட்டோம். 25 வாட் இஸ் த ஃப்ராட் அண்ட் எரர் ஆஃப் த சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் ஃப்ராடுனா என்ன, எரர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ராடுங்கிறது நம்ம ஒரு தவறை வந்து தெரிஞ்சே செய்கிறது ஃப்ராடு. நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை அறியாமலே வரக்கூடிய தவறு வந்து எரர் அப்படின்னு வரும். அதான் ஃப்ராட்னா என்ன, எரர்னா என்னங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் 26 வாட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அசெட் அண்ட் லைபிலிட்டிஸ் ப்ரிப்பேர் டு ஃபைண்ட் அவுட் த கேபிட்டல் ஆஃப் த பிஸ்னஸ். அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அசெட் அண்ட் லைபிலிட்டிஸை ப்ரிப்பேர் பண்ணி அதன் மூலியமாக இந்த பிஸ்னஸோட கேபிட்டல் என்னான்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு அறிக்கை தான் தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இது வந்து இட் இஸ் நாட் மெயின்டைன் த டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து இது மெயின்டைன் பண்ணப்படுறதில்ல. த பர்பஸ் ஆஃப் த ப்ரிப்பேரிங் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் டு ஃபைண்ட் அவுட் த ஓப்பனிங் ஆர் க்ளோசிங் கேபிட்டல். இதோட மெயின் பர்பஸ் என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதோட மெயின் பர்பஸே அந்த ஓப்பனிங் கேபிட்டல், அதாவது பிஸ்னஸோட ஓப்பனிங் கேபிட்டல் என்ன க்ளோசிங் கேபிட்டல் என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளது. 27 டிஸ்டிங்ஷன் பிட்வீன் டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க. டபுள் என்ட்ரி சிஸ்டம் இட் இஸ் த கம்ப்ளீட் ரெக்கார்டட். இது வந்து ஒரு முழுமையான பதிவு பெற்ற ரெக்கார்டட். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இட் இஸ் நாட் கம்ப்ளீட் ரெக்கார்டு. இது வந்து முழுமை பெறா பதிவேடு அப்படின்னு சொல்லப்படும். டபுள் என்ட்ரி சிஸ்டம் இட் இஸ் ஃபைண்ட் அவுட் த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட். இதில் வந்து எரரும் ஃப்ராடையும் கண்டுபிடிக்க முடியும். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இட் இஸ் நாட் ஃபைண்ட் அவுட் த எரர்ஸ் அண்ட் ஃப்ராட். இதில் வந்து எரரையும் ஃப்ராடையும் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ஷன் ஆஃப் பிரின்சிபல். இது எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸ் கொள்கையை பேஸ் பண்ணி இது வந்து ப்ரிப்பேர் பண்ணப்படுது. டபுள் என்ட்ரி சிஸ்டம் இருக்கு. இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் த சர்டன் அசம்ஷன் ஆன் பிரின்சிபல். இது வந்து அந்த பிரின்சிபல்ஸை பேஸ் பண்ண இதை பேஸ் பண்ணி வர்றதில்லை. இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இட் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் சர்டன் அசம்ஷன் ஆஃப் பிரின்சிபல். இது சர்டன் பிரின்சிபலை இது பேஸ் பண்ணி வர்றதில்லை. டபுள் என்ட்ரி சிஸ்டம் போத் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட். இதில் எல்லா டிரான்சாக்ஷனும் ரெக்கார்ட் செய்யப்படுது. சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் போத் த ஆஸ்பெக்ட் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன் ஆர் நாட் ரெக்கார்டட். எல்லா டிரான்சாக்ஷனும் இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுறதில்ல. இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆல் டைப்ஸ் ஆஃப் ட்ரேடர். எல்லா வியாபாரிகளுக்கும் இது பயன்படுது.
இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ஒன்லி ஸ்மால் ட்ரேடர். இது சிறு வியாபாரிகளுக்கு மட்டும்தான் இது பயன்படுது. இட் இஸ் ஒன்லி த சயின்டிஃபிக் ஆஃப் கீப்பிங் ஆஃப் த புக் அக்கௌண்ட். இது சயின்டிஃபிக் மெத்தடில் வந்து புக் அக்கௌண்ட் கீப் பண்ணப்படுது. புக்கில் அக்கௌண்ட் கம்ப்ளீட் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லிடும். ரெக்கார்ட் இஸ் த அக்செப்டபிள் ஃபார் த பர்பஸ் ஃபார் த டேக்ஸ், லோன் எக்ஸெட்ரா. இதில் ரெக்கார்ட் பண்ணுற பதிவு அக்கௌண்ட்ஸ் வந்து டேக்ஸுக்கும் லோன் போடுறதுக்கும் பயன்படுது. The recorded are not acceptable for the tax purpose and loan purpose. இதில் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் வந்து ரெக்கார்ட் பண்ணப்படுகிற ரெக்கார்ட்ஸ் வந்து டேக்ஸ் பர்பஸுக்கும் கிளைமுக்கும் லோனுக்கும் இது பயன்படுறது இல்லை. இன்டர்னல் செக் இஸ் பாசிபிள். சரி, டபுள் என்ட்ரி சிஸ்டத்தில் இன்டர்னல் செக் வந்து பாசிபிள். சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்தில் இன்டர்னல் செக் இஸ் நாட் பாசிபிள். இதில் வந்து சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் இஸ் நாட் பாசிபிள். இதான் டபுள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் சிங்கிள் என்ட்ரி சிஸ்டத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.